டிஎன் ரேங்க் லிஸ்ட் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணாலும் ரிலீஸ் பண்ணலாங்க. மாணவர்களுக்கும் சரி பெற்றோர்களும் சரி வந்து பார்த்தீங்கன்னா தலை சுற்றுது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இது இப்படியெல்லாம் இருக்கும், கம்மியாயிடும், தமிழ்நாட்டில் ரேங்க்கு கிடைக்கும் அப்படிலாம் சொன்னாங்களே, அப்படி இப்போ வந்து மாறி போயிடுச்சே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து தயக்கத்துலேயும் கலக்கத்துலேயும் இருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக லாஸ்ட் இயர் 24ல் எவ்வளோ பேர் என்னென்ன மார்க்கில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க, இந்த வருஷம் அதே மார்க்கில் தமிழ்நாட்டில் எவ்வளோ ஸ்டூடெண்ட் இருக்காங்க ஒன்று. ரெண்டாவது கவர்மெண்ட்டோட கட் ஆஃப் வந்து என்ன சான்ஸு, ரெண்டாவது வந்து செல்ஃப் ஃபினான்ஸு வந்து காலேஜோட கட் ஆஃப் என்ன வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதான் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸாக அனலைஸ் பண்ணி இதில் வந்து சொல்ல போகிறோம். ஏன்னா நிறைய கால்ஸ் வந்துட்டே இருக்குது. கிட்டத்தட்ட காலையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 700 கால் கிட்ட நான் ரிசீவ் பண்ணிகிட்டு இருப்பேன். எல்லாத்தையும் இண்டிவிஜுவலாக சொன்ன ஆன்சரே திருப்பி நிறைய பேருக்கு சொல்ல வேண்டியதாக, அதனால் ஒரு வீடியோவாக கொடுத்துட்டா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் அவங்க ரிக்வஸ்ட் பண்ணதுனால தான் இந்த வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணுறோம். என் பேர் கோவிந்த்ராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, இந்த டீட்டெயில்டை பார்க்கறதுக்கு முன்னாடி 2026 நீங்கள் கவர்மெண்ட் சீட்டு எடுத்து இந்த மாதிரி தயக்கமே இல்லாமல் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி எனக்கு சீட்டு கன்ஃபார்ம்டு அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஆர்ஜிஆர் அகாடமி ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் இருக்குது. இந்த ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் என்னென்னா ஃபோக்கஸ்டாக என்னெல்லாம் வேணுமோ குழந்தைக்கு தெரியலையோ கூட இருந்தே டீச்சர் வந்து சொல்லி கொடுத்து புரிய வச்சு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண வச்சு டவுட் எல்லாம் கிளியர் பண்ண வைப்பாங்க. 20 ஸ்டூடெண்ட் தான் இந்த பேட்சில் இருப்பாங்க. பர்சனல் அட்டென்ஷன் இருக்கும். மார்னிங் 6 o'clock ஸ்டார்ட் ஆச்சுன்னா நைட்டு 11 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். ரிவிஷன்ஸ் நிறைய இருக்கும், டெஸ்ட் நிறைய இருக்கும், ப்ராக்டிஸ் வந்து டீச்சர் கூட இருந்து பண்ண வைப்பாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கேரண்டீடாக இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்க கவர்மெண்ட் சீட் வாங்கிடுவாங்க அப்படின்ற ஒரு உத்தரவாதமும் நம்ம கொடுக்குறோம். இல்லை அப்படின்னா நீங்கள் கட்டக்கூடிய ஃபீஸும் ரீஃபண்ட் பண்ணுறோம். ஃபியூ சீட்ஸ் தான் அவைலபிள் இருக்குது. இம்மிடியேட்டாக நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்றப்ப 86951 86953 இந்த நம்பரில் கால் பண்ணி இம்மிடியேட்டாக ஜாயின் பண்ணிவிடுங்க. வெயிட் பண்ணாதீங்க. யாரெல்லாம் இம்மிடியேட்டாக ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜை தவிர நாங்கள் எதுவுமே சேர்றதுக்கெல்லாம் எங்களுக்கு விருப்பமே இல்லை, எங்ககிட்ட பணமே இல்லை அப்படின்றவங்க ஒன்று. ரெண்டாவது விருப்பமும் இல்லை பணமும் இல்லை, எவ்வளோ மார்க் இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சீட்டுக்காக வெயிட் பண்ணலாம் அப்படின்னா பிசி கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா 500 மார்க்குக்கு மேலே இருந்தால் நீங்கள் வெயிட் பண்ணலாம். இதுக்கு கீழே இருக்குது மார்க்கு வந்து இல்லை நாங்கள் கவர்மெண்ட்டை தவிர வேறு எதுவுமே போக மாட்டேன்னா இமிடியேட்டாக நீங்கள் வந்து கோர்ஸுக்கு வந்து ஜாயின் பண்ணிடலாம். பிசி கேட்டகரி தென் பிசிஎம் எம்பிசி 485 கீழே இருந்தீங்க, கவர்மெண்ட் தான் வேணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் இமிடியேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டர்ஸ் பேட்சை ஜாயின் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. 425 தான் உங்களுக்கு இருக்குது. எஸ்சி கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட்டை தான் நான் எடுப்பேன் அப்படின்னீங்கன்னா நீங்களும் ஜாயின் பண்ணி இமிடியேட்டாக ரிப்பீட்டர்ஸில் கிளாஸஸ்ஸு போக ஆரம்பிச்சிருங்க. வெயிட் பண்ணுறது நாட் அட்வைசபிள். ரைட், ஓகே, நம்ம இந்த வீடியோவில் டாப்பிக்கு வந்துடலாம். லாஸ்ட் இயர் 2024 720 மார்க் வந்து தமிழ்நாட்டில் எடுத்த மாணவர்கள் இருந்தாங்க அப்படின்னா இருந்தாங்க. எத்தனை பேர் சார் எடுத்தாங்க அப்படின்னா ஒரு மாணவர் வந்து பார்த்தீங்கன்னா 720 மார்க்குக்கு 720 மார்க்கு எடுத்துட்டார். இந்த வருஷம் யாருமே இல்லை. சரி பரவாயில்ல விடுங்க, 700 மார்க்கு ஆல் இண்டியாலே இல்லை, அப்புறம் எங்க தமிழ்நாட்டில் வரும்ன்றீங்களா? 700 மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நம்ம இதில் இல்லை. லாஸ்ட் இயர் 90 பேர்கிட்ட தமிழ்நாட்டில் வந்து மாணவர்கள் வந்து இருந்தாங்க. சரி ஓகே, இந்த வருஷம் 700 இல்லை, தெரியும்ல, ஆல் இண்டியாலே இல்லை, அப்புறம் நம்மளுக்கு எங்கே இருக்கும்? தென் 650 மார்க்ஸ். லாஸ்ட் இயர் 1446 மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்து எவ்வளோ பேர் இருந்தாங்க? 650 மட்டும் 1446. இந்த வருஷம் எப்படினாலும் இருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தா 4 பேர் தான் இருக்காங்க. ரைட்டா? ஆல் இண்டியாவில் 600க்கு மேலேயே 1285 பேர் தான் இருக்கிறப்ப நம்மளுக்கு எப்படி ஜாஸ்தி வரும்? ரைட்டா? அப்போ 4 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 650 மேலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களாக இருக்காங்க. 600க்கு மேலே லாஸ்ட் இயர் 600க்கு மேலே 4729 மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க. எவ்வளோ? கிட்டத்தட்ட 5000 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தமிழ்நாட்டில் 600 மார்க்கு நியரஸ்ட் இருந்தாங்க. இந்த வருஷம் 111 பேர் வந்து பார்த்தீங்கன்னா 600க்கு மேலே இருக்காங்க. தமிழ்நாடு மாணவர்கள் 111 மாணவர்கள் 600 மேலே இருக்காங்க. சரி சார், அப்போ 550க்கு மேலே சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் கிட்டத்தட்ட 9000 ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ மார்க்கு? 550க்கு மேலே. இந்த வருஷம் 550க்கு மேலே பார்த்தீங்கன்னா 858 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ரைட்டா? அப்போ
500க்கு மேலே சார். 9000 ஸ்டூடெண்ட் இருந்தாங்கன்னா என்ன இருக்கும், அது அப்படியே கூடியிருக்கு 13,176. நான் சொல்றது எல்லாமே அப்படியே மொத்த ஸ்டூடெண்ட் தான், 500லேருந்து 720 வரைக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கேன் கவுண்ட், ரைட். அப்போ 13,176 ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 500க்கு மேலே வாங்கியிருக்காங்க. இந்த வருஷம் 500க்கு மேலே அப்படின்னு எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000 ஸ்டூடெண்ட், 3968 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அப்போ 600க்கு மேலே போன வாட்டி பார்த்தீங்கன்னா 4729 இருந்தாங்க. இந்த வாட்டி 500க்கு மேலே தான் கிட்டத்தட்ட 4000 டச் ஆயிருக்கு. அப்போ அந்த கட் ஆஃப்ன்றது போன வாட்டி 600க்கு மேலே 602, 605, 618 பிசி, பிசிஎம், எம்பிசி இருந்தது. இந்த வாட்டி என்ன ஆகுது, அந்த 500 அப்படின்றது 3628 பேர் தான் இருக்கிறதுனால கொஞ்சம் கட் ஆஃப்ன்றது என்ன ஆகும், 495, 500, 510 அப்படின்ற மாதிரி வந்து நிற்கும், ரைட்டா. இந்த பிசி, பிசிஎம், எம்பிசி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு 495, 500 அப்புறமா 510 அப்படின்ற மாதிரி கட் ஆஃப் வந்து நிற்கும். போன வாட்டி இதுதான் 602, 608, 618 அப்படின்ற மாதிரி இருந்தது. இந்த வாட்டி அதுக்கு கொஞ்சம் ஸ்லைட்டாக அந்த டிஃபரன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தென் 450க்கு போன வருஷம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16,596 ஸ்டூடெண்ட் இருந்திருக்காங்க. இந்த வருஷம் 9,331 தான். லாஸ்ட் இயர் 9,000 ஸ்டூடெண்ட் எதுல இருந்தாங்க, 550ல இருந்தாங்க. இந்த வாட்டி 450க்கு 9,331 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. 400க்கு கீழே சார், 400க்கு மேலே சார் அப்படின்னா 400க்கு கீழே விட்டுறலாம், நம்ம வேண்டாம். 400க்கு மேலே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா லாஸ்ட் இயர் கிட்டத்தட்ட 19,780 ஸ்டூடெண்ட், நியர்லி 20,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் 400க்கு மேலே இருந்திருக்காங்க. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 15,517 ஸ்டூடெண்ட் கிட்டத்தட்ட 400க்கு மேலே இருந்திருக்காங்க. டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழே இறங்க இறங்க அந்த டிஃபரன்ஸ் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா மாறிட்டே இருக்கு, ரைட்டா. அப்போ இந்த 400, 450 கிட்ட பார்த்தீங்கன்னா 500, 499க்கு மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. அதனால போட்டி வந்து கடுமையான போட்டி. 450, 430, 470, 480 கடுமையான போட்டி செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜஸ்க்கு இருக்கும். பட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஓப்பன் கேட்டகரியில் வர ஸ்டூடெண்ட்டுக்கு, ஓப்பன் கேட்டகரியில் வரவங்க ஒரு 530 மார்க்கு 35 மார்க் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சான்சஸ் இருக்கு ஓப்பன் கேட்டகரியில். இதுவே அது வந்து கவர்மெண்ட் கோட்டா. இதுவே வந்து செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ் அப்படின்னா ஒரு 480 மார்க் வரைக்கும் ஓப்பன் கேட்டகரியில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுவே பிசி கேட்டகரி அப்படின்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி 510 மார்க் அப்படின்றது தாராளமாக கிடைக்கும். இதுவே செல்ஃப் ஃபினான்ஸ் கவர்மெண்ட் கோட்டா அப்படின்னா 475 இருந்ததுன்னா அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, 475. இதுவே பிசிஎம் இருப்பாங்க பார்த்தீங்களா, பிசிஎம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஒரு 500லேருந்து 505 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதுவே செல்ஃப் ஃபினான்ஸ்னா 470 மார்க்ஸ் இருந்ததுன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தென் எம்பிசிக்கு 495 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 100% சீட் உறுதி. இதுவே எம்பிசி செல்ஃப் ஃபினான்ஸ் கோட்டா எடுக்கணும் அப்படின்னா ஒரு 468, 465 இந்த ரேஞ்சில் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜஸ் கிடைக்கும். எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா 430க்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுவே வந்து செல்ஃப் ஃபினான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 405 மார்க் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செல்ஃப் ஃபினான்ஸில் கவர்மெண்ட் சீட்டு யாருக்கு, எஸ்சி கேட்டகரியில் வரவங்களுக்கு. இதே எஸ்சிஏ இருந்ததுன்னா 380 வரைக்கும் சான்சஸ் இருக்கு கவர்மெண்ட் கோட்டாவில். செல்ஃப் ஃபினான்ஸ் கவர்மெண்ட் சீட் அப்படின்னா 355 வரைக்கும் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்கலாம். தென் எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா 390 அப்படின்றது லோவஸ்ட் ஸ்கோராக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு கவர்மெண்ட், பியூர் கவர்மெண்ட். இதுவே செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 358 to 360 வரைக்கும் அந்த ரேஞ்சு வந்து இருக்கலாம். அது 2-3 மார்க் அப்படி டிஃப்ரென்ஸில் இருக்கலாம். பட் சீட்டு கம்மி தானே, எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 1% தான் சீட்டு, ரொம்ப கம்மியாக இருக்கும், ரைட்டா. இதை பேஸ் வச்சுக்கிங்க. இதை பேஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றத முடிவு பண்ணுங்க. இந்த வாட்டி வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்து பயங்கர டஃப்பாக இருக்குங்க, பயங்கர டஃப்பாக இருக்கும். ஏன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. பட் அதனால் அப்ளை பண்ணாங்கன்னா அதை பற்றி ஒரி பண்ணிக்க தேவை. ஃபஸ்ட்டு டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு 4000 ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதுக்கு போயிடுவாங்க, கவர்மெண்ட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு காலேஜஸ்க்கு எங்கன்னா போகணுன்னாலும் போயிடுவாங்க. ஆல் இண்டியா கோட்டாவில் எதனா போகணுன்னு கூட போயிடுவாங்க. ஏன்னா டாப் ஸ்கோரர்லாம் அதில் இருக்காங்க.
அந்த 4000 ரேங்க்கு விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய சீட்டில் ஒரு 3000 ரேங்கை வச்சோம் அப்படின்னு ஒரு 7000 ரேங்க் வரைக்கும் நம்ம வந்து சேஃப் ஸ்கோர் அப்பா மேனேஜ்மெண்ட் காலேஜ் கிடச்சிரப்பா அப்படின்னா ஒரு 7,000 to 8,000 ரேங்க் வரைக்கும் கூட நம்ம வந்து பார்க்கலாம். அதில் நீங்கள் எத்தனை ரேங்க் வரீங்கன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சில பேர் கிடைக்கும், சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சும்மானா அப்ளை பண்ணுவாங்க, சீட்டே எடுக்க மாட்டாங்க, அதுக்கப்புறமா பார்ப்பாங்க. அது இல்லை என்ஆர்ஐ கோட்டாலாம் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி ஹியூஜ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணுறப்ப இந்த வருஷம் வந்திருக்காங்க. அதே போல் மைனாரிட்டி கோட்டாலையும் நிறைய பேர் இருக்காங்க. தென் கிறிஸ்டியன் மைனாரிட்டி கோட்டாலையும் பார்த்தீங்கன்னா ஹியூஜ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ரைட்டா? இதெல்லாம் எப்படின்னா இருந்துன்னு போட்டோம் சார், நான் வந்து கவர்மெண்ட் சீட்டு தான் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் சார் 2026 எனக்கு இந்த வருஷம் கிடைக்காது சார், நான் 450 தான் இருக்கேன், செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ் எனக்கு வேண்டாம், நான் கவர்மெண்ட் தான் போகணும் அப்படின்னீங்கன்னா பிசி, பிசிஎம், எம்பிசி இமிடியேட்டாக என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணிடணும். எனக்கு பியூர் கவர்மெண்ட் தான் வேணும் அப்படின்னா பிசியில் 500 தான் இருக்குன்னா 495, ஓகே 495, பிசி எம்பிசி 480, எம்பிசி 480, பிசிஎம் 490. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணாதீங்க. பியூர் கவர்மெண்ட் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இமிடியேட்டாக ஜாயின் பண்ணி படிச்சனாலும் சரி, நீங்கள் ஏற்கனவே நல்ல மார்க் இருக்குது, வீட்டில் உட்காந்து 100% டெடிகேஷனாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி உங்களுக்கு சீட்டு கிடச்சிரும். இல்லை சார் எனக்கு கைடன்ஸோடு நான் படிக்கணும் அப்படின்னா ஆர்ஜிஆரோட ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் இருக்குது. 20 ஸ்டூடெண்ட் தான் அதில் கிளாஸில் இருப்பாங்க. கூடையே இருந்து டீச்சர் நீங்கள் என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்னெல்லாம் தெரியலையோ அதெல்லாத்தையும் டவுட் எல்லாம் கிளியர் பண்ணி 100% கவர்மெண்ட் சீட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு அஷ்யூரன்ஸோட, என்ன அஷ்யூரன்ஸ்னா உங்களுக்கு கவர்மெண்ட் சீட் 100% கிடைக்கும் அப்படின்ற அஷ்யூரன்ஸோட நம்ம இல்லைன்னா உங்களுடைய ஃபீஸை ரீஃபண்ட் பண்ணணும். ஃபீஸ் ரீஃபண்ட் பண்ணுறது நம்மளுடைய மெயின் நோக்கம் இல்லை, உங்களுக்கு ஒரு கேரண்டி. எப்போ நம்ம கட்டுற ஃபீஸு நம்ம திருப்பி என்ன ஆகிடும் அப்படின்னு நீங்கள் நினைக்காம நீங்கள் தைரியமாக கட்டி படிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. ஆர்ஜிஆரோட ஸ்பெஷல் பேட்ச் ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ் இருக்குது. இம்மிடியேட்டாக 9176552121 இந்த நம்பரில் கால் பண்ணி என்கிட்ட பேசணுன்னா பேசுங்க. இல்லை அட்மிஷனுக்கு டைரெக்டாக போட்டுக்கணுன்னா 8695186953 இந்த நம்பரில் கால் பண்ணி இம்மிடியேட்டாக அட்மிஷன் போட்டு நாளையிலேருந்து கிளாஸ் நீங்கள் வந்துடுங்க. ஓகே, இந்த வீடியோவை யாருக்கெல்லாம் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படின்னா, மெடிக்கல் செலெக்ஷனுக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஆல் இண்டியா கோட்டா போகலாமா, இங்கே போகலாமா, எது போகணுன்னே தெரியலையே, எனக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், அவங்க ரிலேஷன்ஸ் இருக்கலாம், சொந்தக்காரங்க இருக்கலாம், தெரிஞ்சவங்க இருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம், அவங்க கூட படித்தவங்க இருக்கலாம். இவங்க எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுறப்ப தான் என்ன ஆகும், எங்களுக்கும் ஒரு உற்சாகம் வரும். ஓ நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறாங்கப்பா, இவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் கண்டென்ட் இன்னும் கூட பெஸ்ட்டாக கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எங்கள் டீம் ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும், ஒரு சப்போர்ட் இருக்கும். அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உத்வேகம் கிடைக்கும். புது புது டாப்பிக்கில் உங்களுக்கு வந்து பார்ப்பாங்க, கொடுப்பாங்க. சரியா? யூஸ் பண்ணிக்கிறீங்களா? தேங்க்யூ.